4 கால் பாய்ச்சலில் பைசன் ஓடுதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அந்த படத்துடைய கதையமைப்பும் அந்த படத்தை ஒரு உருவாக்கியிருந்த அந்த நேர்த்தியான விதமும் தான் இல்லையா? ஏன்னா நேற்றுக்கு கூட ஒரு இன்டர்வியூவில் ஒரு கேட்டிருந்தாங்க ஒரு கேள்வி. ரஜினிகாந்த் சார் வந்து உங்களுடைய எல்லா படத்தையும் கூப்பிட்டு பாராட்டுறாரு, அவரை வச்சு படம் இயக்கிற அபிப்பிராயம் இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்லியிருந்தார், இல்லை படம் இயக்கலான்னு ஐடியா எனக்கு இருக்குது, ஆனால் அவங்க வந்து எங்களுக்கு பட்ஜெட் இல்லைன்னு காரணம் சொல்கிறாங்க. ரெண்டாவது அவங்களும் என்னங்கிறாங்க, படங்கள் நீங்கள் தியேட்டருக்கு போயிட்டு வாங்க, தியேட்டரில் எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் பண்ணிக்கலாம். இப்போ கூட கடைசியாக ஒன்று போட்டிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னா சீக்கிரம் ஓடிடியில் வந்துடும், நம்ம வீட்டில் உட்காந்து பார்த்துக்கலாம். சில குறிப்பிட்ட படங்கள் பெரிய மெகா ஹிட் படங்கள்னு சொல்லி டாக் வெளியில் வந்து நம்ம மாரிஸ் செல்வராஜ் வந்து என்ன பண்ணுவார்னா, விளிம்பின மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள்னு சொல்லி பேசுவார். எனக்கு அதுதான் பிடிக்கிறது இல்லை. நான் நினைக்கிறேன்னா காந்தாரா வந்து தீபாவளிக்கு அப்புறம், அதாவது தீபாவளி பண்டிகை வந்து இல்லைங்களா, அந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து மறுபடியும் பெரிய அளவில் வசூலாக ஆரம்பிச்சிச்சு. அது ஒரு பெரிய போட்டி படமாக மாறிடுச்சு. தீபாவளி படங்களுக்கு ஈக்குவலாக அந்த படம் 3 வாரம் கழிச்சு வசூலாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து நம்ம மதகஜராஜா எடுத்துட்டீங்கன்னா, அந்த படத்துக்கு எனக்கே பெரிய பணம் வர வேண்டியது இருந்தது. ஆனால் நான்லாம் கூட விட்டு கொடுத்து அந்த படத்தை வந்து உள்ள போய் ரிலீஸ் பண்ணேன். என்ன சொல்கிறேன்னா, மொத்த கடங்கார லிஸ்ட் இவ்வளவு லிஸ்ட்டு. சரி, சார் வணக்கம். வணக்கம் சார். இது வரைக்கும் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 187 படங்கள் வெளியாயிருக்கு. இதில் 18% கூட வெற்றி இல்லை. இது எப்படி பார்க்குறீங்க? எல்லா காலகட்டத்திலும் இப்படி தான் இருக்கா? இல்லை சார், எல்லா காலகட்டத்திலும் கண்டிப்பாக சொல்ல முடியாது. இந்த வருஷம் மாதிரி மிக மோசமான வருஷம் நான் பார்த்ததே இல்லை. ரொம்பவுமே வந்துட்டு வந்த ஆர்டிஸ்ட் படங்கள் நிறைய படம் எல்லாமே சுமார் படமாக போயிடுச்சு. பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள் எல்லாம். சாதாரண படங்கள் வந்து ஒரு 4-5 படம் ஓடிச்சு. அதெல்லாம் வந்து பத்தாது சினிமாவுக்கு. இந்த வருஷம் போன வருஷமெல்லாம் காட்டி எனக்கு தெரிஞ்சு கொரோனா காலத்துக்கு அப்புறம் ரொம்ப வீக்காக இருக்கிறது இந்த வருஷம் தான். இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அடிப்படை காரணம் ப்ரொடக்ஷன் காஸ்ட்னா ஆர்டிஸ்ட்டு, டெக்னீஷியன்ஸ் எல்லாருடைய சம்பளம் விண்ணை முட்டும் அளவுக்கு போயிடுச்சு. அப்புறம் அந்த சம்பளம் கொடுத்து இவங்க எப்படி கணக்கு பண்ணிட்டாங்கன்னா, ஓடிடி பிளாட்ஃபார்ம் படங்கள் வாங்க ஆரம்பித்த உடனே சம்பளத்தை வந்து கண்ணா மீனான்னு உயர்த்திட்டாங்க. அதாவது பெரிய அளவில் ஓடிடி விற்கிது, சேட்டலைட் விற்கிது அப்படின்னு ஒன்று சொல்லி, திடீர்னு 2024, அதாவது லாஸ்ட் இயர் நவம்பர் டிசம்பருக்கு அப்புறம் எல்லாருமே டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓடிடி, சேட்டலைட் எல்லாருமே டோர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இவங்களுக்கு என்னாச்சு, இவங்க ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஆல்ரெடி அதை கணக்கு பண்ணி பெரிய ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு பெரிய சம்பளம் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ படங்கள் ரெடியாக இருக்கிற படங்களே ரிலீஸ் பண்ண முடியாமல் திணறாங்க. நீங்கள் பெரிய நடிகர்களுடைய படம் வந்து ஒரு 10 படம் ரெடியாக இருக்குது. அந்த 10 படமே ஓடிடி விற்றா தான். சேட்டலைட்டை பொறுத்தளவில் வந்து எப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்ததோ அதுக்கு சினிமா தியேட்டருக்கு பாதிப்புக்கு ஈக்குவலாக, இன்னும் சொல்லப்போனால் அதோட அதிகமாகவே சேட்டலைட் சேனலுக்கு பாதிப்பாயிடுச்சு. எப்படின்னா, சேட்டலைட் சேனல்களில் படங்கள் பார்த்திங்கன்னா விளம்பரத்தோடு அவங்க வந்து 2.5 மணி நேரம் படத்தை 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஜனங்க வந்து அந்த மாதிரி பார்க்காம சாதாரணமாக வீட்லேயே வந்து இருந்துக்கிட்டு சின்ன டிவி இருந்தால் கூட போதும், அந்த டிவியில் ஒரு பிளக்கை அறிவிட்டோம்னா ஓடிடியில் வந்து பார்க்கக்கூடிய படங்களை விளம்பரமே இல்லாமல் அவங்க நினச்ச நேரத்தில் பார்க்க முடியும். முதல்ல வந்து சேட்டலைட் சேனல் போடுற நேரத்தில் பார்க்க முடியும். சண்டே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணிக்கு படம் போட்டாங்கன்னா நைட் 10 மணி 10:30 மணி ஆகும் படம் முடியறதுக்கு. இப்போ அதெல்லாம் மாறிப்போச்சு. இவங்க வந்து சண்டேயில் என்னைக்கு வேணாலும் படம் பார்க்கலாம், எவ்வளோ நேரம் வேணாலும் பார்க்கலாம், 1/2 மணி நேரம் பார்க்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், மறுபடியும் வந்து பார்க்கலாம் தொடர்ச்சியாக, அப்படிங்கிற ஒரு முடிவு வந்ததுக்கு அப்புறம் மிக மிக மோசமாக பாதிக்கப்பட்டது ஃபஸ்ட்டு சேட்டலைட் சினிமா உலகம். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, விலைக்கு வாங்கிட்டு இருந்த அத்தனை பேரும் இனிமேல் எங்களுக்கு விலைக்கு வேணாம், நாங்கள் விலைக்கு வாங்குற ஐடியா இல்லை, அப்படியே வாங்கினாலும் சொல்லுவாங்களா அடிமாட்டு விலைக்குன்னு, அந்த மாதிரி ரொம்ப கம்மியான விலைக்கு, அதாவது சேட்டலைட் சேனலில் வந்து ஒரு 25 லட்ச ரூபாய்க்கு வாங்கின படத்தை 2 லட்ச ரூபாய்க்கு கூட கேட்குறதுக்கு அவங்க ரெடி இல்லை. அது அந்த வியாபாரம் அவ்வளோ மோசமாக போயிடுச்சு. அடுத்து ஓடிடி பிளாட்ஃபார்ம், அவங்க வந்து எங்களுக்கு பட்ஜெட் இல்லைன்னு காரணம் சொல்கிறாங்க. ரெண்டாவது அவங்களும் என்னங்கிறாங்க, படங்கள் நீங்கள் தியேட்டருக்கு போயிட்டு வாங்க, தியேட்டரில் எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் பண்ணிக்கலாம். இப்போ கூட கடைசியாக ஒன்று போட்டிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தியேட்டர்களில் என்ன வசூல் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் விலை கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இவங்க நிலைமை எப்படின்னா, தயாரிப்பாளர்கள் நிலைமை
படத்துக்கு செலவு பண்ணுறாங்க. ஒரு ஆர்டிஸ்ட் சம்பளத்திலிருந்து, டெக்னீஷியன் சம்பளத்திலிருந்து, ப்ரொடக்ஷன் காஸ்ட் அத்தனைக்கு செலவு பண்ணணும். ஆனால் அவங்களுக்கு வரவுங்கிறது எந்த இடத்துலையும் வரல. ஓடிடியிலேருந்து வருமானம் வரல, சேட்டலைட்லேருந்து வருமானம் வரல, தியேட்டர் சைட்லேருந்து ரிலீஸ்க்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் பணம் கொடுப்பாங்க. அதுவுமே இப்போ தியேட்டர் சைடு பணம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டரே கிடையாது, அவ்வளோ மோசமாகிடுச்சு. ஸோ எங்கிருந்துமே பணம் வராமல் 150 கோடி 100 கோடி 50 கோடி பெரிய படம் கூட விட்டுத்தலுங்க, சின்ன படங்கள் 40 கோடி 50 கோடி எடுக்கிற படங்களே வந்து பார்த்தீங்கன்னா எங்கிருந்துமே பணம் வரவில்லாமல் அந்த ப்ரொடியூசர் எப்படி செட்டில் பண்ணுவார் ஃபைனான்சியருக்கு? இப்படி ஒரு மோசமான ஒரு சுச்சுவேஷன் தமிழ் சினிமாவில் சந்திச்சுட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமா மாத்திரம் இல்லை, இந்திய சினிமாவும் அப்படி தான் இருந்துட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கமல், ரஜினி உட்பட அந்த முதல் வரிசை நடிகர்னு ஒரு 10-12 பேர் இருப்பாங்கள்ல, அவங்க படத்துக்கு ஒரு வரவேற்பு இருக்கும். அதே மாதிரி சங்கர், ஏஆர் முருகதாஸ் இது போன்ற இயக்குனருடைய படங்களுக்கு ஒரு வரவேற்பு இருக்கும். இப்போ அது கூட அப்படியே தலைகீழாக மாறி இருக்குது. அது மாதிரி படங்களுக்கு கூட வரவேற்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இல்லை, அந்த வரவேற்பு இல்லாததுக்கு மிகப்பெரிய காரணம் இந்த ஓடிடி 4 வாரத்தில் போடுறது தான். நாங்களும் சொல்லி பார்த்தோம் தயாரிப்பாளர்கிட்ட, உங்களுக்கு நீ ஓடிடி விற்க போகிறது கிடையாது, நீங்கள் எதுக்காக 4 வாரத்தில் படம் போடுறீங்க? இந்த 4 வாரத்தில் படம் போடுறதுனால மக்கள் மத்தியில் என்ன அபிப்பிராயம் வந்துருதுன்னு போட்டுட்டுனா, தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சுன்னா 2 வாரத்தில் ஓடிடியில் வந்துடும். அவங்களுக்கு இந்த கால அளவு தெரியாது, சீக்கிரம் ஓடிடியில் வந்துடும், நம்ம வீட்டில் உட்காந்து பார்த்துக்கலாம். சில குறிப்பிட்ட படங்கள் பெரிய மெகா ஹிட் படங்கள்னு சொல்லி டாக் வெளியில் வந்துனா மட்டும்தான் அந்த படத்தை மட்டும் தான் தியேட்டர் நோக்கி வர்றாங்க. பொதுவாக ஒரு திரையரங்கு உரிமையாளராக உங்களுக்கு ஒரு படத்துடைய வெற்றி எப்போ சார் தெரிய வரும்? படத்தை இன்னைக்கு காலைல போடுறீங்க 10 மணிக்கு, எப்போ தெரிய வரும் வெற்றி அடையுமா இல்லை வெற்றி அடையாதா அப்படின்னு? அந்த படம் வந்து வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆச்சு, திங்கக்கிழமை அன்னைக்கு பார்த்தோம்னா எங்களுக்கு டக்குன்னு தெரிஞ்சிடும். முதல் நாள் வந்து சில பேர் ரிப்போர்ட்டெல்லாம் நிறைய இடத்துல மாறிடும். உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ தீபாவளி படங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டுன்னா, முதல் நாள் பார்த்தீங்கன்னா டியூடுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருந்தது. இந்த படம் வந்து ஷோவே நிறைய மல்டிப்ளெக்ஸில் அளவான ஷோ தான் போட்டிருந்தாங்க பைசனுக்கு. ஆனால் திங்கக்கிழமையிலிருந்து பார்த்தீங்கன்னா, திங்கள் செவ்வாய் புதன் அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பைசனுக்கு அதிகப்படியான ஷோக்கள் எல்லாரும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் மக்களுடைய வரவேற்பு பெரிய அளவில் அந்த படத்துக்கு மாறிடுச்சு. அப்போ என்ன இந்த மாதிரிங்கிற எப்படி ஆகுதுன்னா, அது அந்த 3 நாள் கழிச்சு தான் வர்றாங்க ஜனங்க. அது இப்போ இந்த படத்தில் கண்கூட தெரிஞ்சிருச்சு. வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளும் அளவான ரெஸ்பான்ஸ் தான் பைசன் படத்துக்கு. திங்கக்கிழமையிலேருந்து பார்த்தீங்கன்னா 4 ஷோ போட்டிருந்த மல்டிப்ளெக்ஸில் 10 ஷோ 12 ஷோவில் போட ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. நிறைய சிங்கிள் ஸ்க்ரீன் சின்ன தியேட்டருக்கு பெரிய தியேட்டருக்கு மாற்றினாங்க. ஆமாம், நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் நான் சொல்கிறது தான் 3 நாள் கழிச்சு தான் சரியானபடி மக்கள் மத்தியில் அந்த ரிப்போர்ட் போய் சேர்ந்து படங்கள் வர ஆரம்பிப்பாங்க. ஒரு 4 கால் பாய்ச்சலில் பைசன் ஓடுதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அந்த படத்துடைய கதையமைப்பும் அந்த படத்தை ஒரு உருவாக்கியிருந்த அந்த நேர்த்தியான விதமும் தான் இல்லையா? இல்லை, அதில் வந்து நான் உண்மையிலேயே மாரி செல்வராஜை பாராட்டுறேன். ஏன்னா நேற்றுக்கு கூட ஒரு இன்டர்வியூவில் அவர் கேட்டிருந்தாங்க ஒரு கேள்வி, ரஜினிகாந்த் சார் வந்து உங்களுடைய எல்லா படத்தையும் கூப்பிட்டு பாராட்டுறாரு, அவரை வச்சு படம் இயக்கிற அபிப்பிராயம் இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்லியிருந்தார், இல்லை படம் இயக்கலான்னு ஐடியா எனக்கு இருக்குது, ஆனால் ரஜினிகாந்த் சார் இல்லை, யாராக இருந்தாலும் என்னுடைய கதைக்கு தகுந்த பாத்திரமாக இருங்க, என்னுடைய கதைக்கு தகுந்த பொருந்தணும் அவங்க, அதே மாதிரி அதில் எந்த மாறுதலும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த மாதிரி ஒரு போல்டாக சொன்னது வந்து நான் உண்மையிலே வரவேற்கிறேன். ஏன்னா நிறைய படங்கள் நான் ஏற்கனவே இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிற மாதிரி தான், ஏராளமான படங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நடிகருடைய தலையீடு ரொம்ப அதிகமாகிடுச்சு இப்போ தமிழ் சினிமாவில். எல்லா விதத்திலும் அவங்க தலையிட்டு டைரக்டர் என்ன நினைக்கிறாரோ அதை ஸ்க்ரீனுக்கு கொண்டு வர முடியல. இப்போ இந்த மாதிரி டைரக்டருக்கு வந்து போல்டாக என்னுடைய படம் நான் டைரக்ட் பண்ணுறேன், நான் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் நடிக்கணும், நான் சொல்கிற மாதிரி அவுட்புட் தான் இந்த படத்தில் வெளியில் வரும்னு சொல்லி போல்டாக இருந்தாங்க நான் டைரக்டருக்கா, நல்ல படங்கள் நிச்சயமாக வெளியில் வரும். இந்த இப்படி சொல்லக்கூடிய இயக்குநர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 5% கூட தமிழ் சினிமாவில் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுவும் மாறும்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி இது காரணம் வந்து இப்போ மாரி செல்வராஜ் வந்து இப்போ 5வது படம் இந்த படம்னு நினைக்கிறேன் நான். 5 படத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய நடிகர்கள் வச்சு அவர் எந்த படமுமே பெருசாக பண்ணிடல. இன்னும் சில படம் இதுக்கு முன்னாடி வந்து மாமன்னனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வடிவேலுக்கு வித்தியாசமான கேரக்டர் கொடுத்துருந்தாரு. அதாவது இது வரைக்கும் வடிவேல் செய்யாத அளவுக்கு ஒரு குணச்சித்திர வேடத்தில் அற்புதமாக அவர் பண்ண வச்சுருந்தார். அதே மாதிரி வாழை படத்தில் சின்ன பசங்களை வச்சுட்டு பண்ணியிருந்தார். அவருடைய ஒவ்வொரு படம் பெயர் சொல்லக்கூடிய ஒரு படமாக இருந்துட்டு இருந்தது. இன்னும் சில படம் முந்தா நாள் திருநெல்வேலி இன்டர்வியூட அவர் சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார், நான் வந்து சாராய விற்க வரல, நான் புத்தகங்கள் விற்கிறதுக்கு வந்திருக்கேன்னார். உண்மையிலேயே ஒரு அருமையான ஒரு கருத்து. அதாவது ஒரு டைரக்டருக்கு இந்த மாதிரி சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு துணிச்சல் இருக்குன்னு சொல்லிட்டுன்னா அந்த டைரக்டர் நானெல்லாம் மனசார பாராட்டுறேன். எனக்கு மாரி செல்வராஜுக்கு ஒரே ஒரு முரண்பாடு தான் இருக்கும். மாரி செல்வராஜ் வந்து என்ன பண்ணுவார்னா, விளிம்பு நிலை மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள்னு சொல்லி பேசுவார். எனக்கு அதுதான் பிடிக்கிறது இல்லை. நான் நினைக்கிறேன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள்னு ஒரு இனமே கிடையாது.
இங்கே வந்து ரெண்டே இனம்தான். ஒன்று வசதி படைச்சவன், இன்னொன்று வசதி இல்லாதவன். அதுக்கு மிகப்பெரிய உதாரணம். ஆமாம், அதுக்கு அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் நான் என்னையே சொல்லுவேன். எனக்கு இப்போ 73 வயசு ஆகிடுச்சு. ஆரம்ப காலகட்டத்தில் எங்களுடைய தகப்பனார் அவர் வந்து இருந்துட்டு சாதாரணமாக ஒரு குட்ஷெட் தொழிலாளியாக தான் இருந்தாங்க. அப்போ இருக்கும்போது அப்போ இதே ஜாதியில் தான் நான் இருந்தேன். இப்போ இருக்கிற ஜாதி தான் அன்னைக்கு நான் எனக்கு. ஆனால் அன்னைக்கு எனக்கு ஒரு ஆமாம் ஜாதி ஒன்று மாறலையே. அந்த ஒரு 25 வயசு 30 வயசு காலகட்டத்தில் நான் பட்ட சிரமம் எனக்கு தான் தெரியும். யாருமே என்னெல்லாம் மதிக்க மாட்டாங்க. யார் ஜாதியெல்லாம் மதமாக ஒன்றும் கிடையாது. காசு இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க. அந்த வகையில் நானெல்லாம் வந்து ரொம்ப சிரமப்பட்டேன். சிரமப்பட்டு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஜாதிக்காரரும் வர்றாங்க. வெடிஞ்செந்திரிச்சா கல்யாண பத்திரிக்கை தான், வெடிஞ்செந்திரிச்சா விசேஷம் தான், விழாக்கள் மேடை எல்லாம் கூப்பிடுறாங்க. என்ன பணமும் பதவியும் இருந்தால் நீங்கள் எந்த ஜாதியில் இருந்தாலும் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். அது ஆமாம், அது ரெண்டும் இல்லைன்னா நான் உயர் ஜாதி, இன்னும் சில பேர் சொல்கிறாங்களே பிராமணர் தான் நம்ம உயர் ஜாதின்னு. ஒன்றும் கிடையாது. பிராமணருடைய உயர் ஜாதி காசு இல்லாத பிராமணரையும் அனுமதிக்கிறது கிடையாது. அதுதான் உண்மை. இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்றைக்கி ஒரு படம் வெளியாகும் அல்லது 2 படம் வெளியாகும். இந்த தீபாவளிக்கு வந்து 4 படங்கள் வெளியாகிருக்கு. ஒரு பக்கம் பைசன், இன்னொரு பக்கம் டியூடு, இன்னொரு பக்கம் டீசல், அப்புறம் கம்பி கட்டுற கதைன்னு. இந்த போக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு திரையரங்கு உரிமையாளராக? இந்த தடவை தான் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் படம் இல்லாமல் வந்த முதல் தீபாவளி எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஞாபகத்தில். இவ்வளோ வருஷத்தில் பெரிய ஆர்டிஸ்ட்டுகள் இல்லாமல் இந்த டாப் 10 ஆர்டிஸ்ட் இல்லாமல் வந்திருக்கிற முதல் தீபாவளி. அப்படிப்பட்ட தீபாவளியோடு இவங்க 4 படம் ரிலீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கம்பி கட்டுற கதையில் தியேட்டர்லேயே போடவே முடியல, அவ்வளோ டைட்டு. இன்றைக்கி வந்து தியேட்டர்கள் ரொம்ப குறைஞ்சி போச்சு. அது இவங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. திரையரங்குடைய எண்ணிக்கை மிகவும் குறைஞ்சி விட்டது. அப்போ ஒரு ஆர்டிஸ்ட் படம், ஒரு டைரக்டர், இப்போ மாரி செல்வராஜ்னா ஒரு டைரக்டர் வேல்யூ இருக்குது. அப்போ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டியூடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ வந்து ஏற்கனவே 2 படம் 3 படம் ஹிட் படம் கொடுத்த ஹீரோ. அப்போ இந்த 2 படத்துக்கு தான் தியேட்டர்கள் ஒதுக்குறாங்க. 3வது படத்துக்கு தியேட்டர் கிடையாது. டீசலுக்கே தியேட்டர் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குது. ஆக இவங்க வந்து ஒரு பண்டிகைக்கு 2 படங்கள் தான் இன்றைக்கி வந்து இனிமேல் தியேட்டரில் ரிலீஸ் பண்ண முடியும். 3வது படமாக வந்து அந்த படத்துக்கு தியேட்டர் கிடைக்கிறதுல எப்போயாவது. அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே இந்த தீபாவளிக்கு ஒரு பெரிய விஷயம் என்னங்கன்னா, காந்தாரா வந்து தீபாவளிக்கு அப்புறம், அதாவது தீபாவளி பண்டிகை வந்து இல்லைங்களா, அந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து மறுபடியும் பெரிய அளவில் வசூலாக ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு பெரிய போட்டி படமாக மாறிடுச்சு. தீபாவளி படங்களுக்கு ஈக்குவலாக அந்த படம் 3 வாரம் கழிச்சு வசூலாக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மொழி மாற்ற படம் இந்த அளவு வெற்றி பெறுறதுன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஆக்சுவலாக காலங்கள் மாறிட்டு இருக்குது. நீ மொழி மாற்று படம், பேன் இண்டியா படம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நல்ல படம் அவ்வளோதான். இப்போ இந்த படம் வந்து பைசன் படம் வந்துருந்துட்டு ஒரு நல்ல படமாக இருந்துங்காட்டி தான் 4வது நாள்ல இருந்து இவ்வளோ பிக்கப் ஆகி ஓடிட்டு இருக்கு. இந்த படத்தை இப்போ துருவ விக்ரம் வந்து இதான் அவருடைய 3வது படம். அவரு கூட சொல்லியிருக்காங்க எனக்கு முதல் படம் தான் அப்படின்னு. அதுதான் உண்மை. துருவ விக்ரமுக்கெல்லாம் ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸோ மற்றது ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒரு நல்ல கதையம்சம் உள்ள படம். இன்னும் சொல்ல போனால் இந்த படத்தில் மாரி செல்வராஜ் வந்து கொஞ்சம் மாற்றிட்டார் அவருடைய பாணியை. அதாவது எந்த விதமான ஜாதிக்கு அடையாளம் இல்லாமல் பொதுவாக ஒரு சாதாரணப்பட்ட மனிதன் எப்படி வந்து போராடி ஜெயிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவர் கொண்டு வந்தார். அந்த மாற்றம் எனக்கு திருப்தியாக தான் இருந்தது. நல்லா அந்த மாற்றம் வந்து பொதுமக்களுக்கு ரொம்ப பிடிக்குது. நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா எம்ஜிஆர் படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எந்த எம்ஜிஆர் படத்தில் எந்த ஜாதியை பற்றி பேசவே மாட்டார் அவர் எப்பவுமே. அவர் ஏழையாக இருப்பார், வில்லன் பணக்காரராக இருப்பாங்க. வில்லனுடைய பொண்ணை தான் அவர் லவ் பண்ணுவார். ஆமாம், அவருடைய அத்தனை படங்கள்லையும் எம்ஜிஆருடைய மெஜாரிட்டி படங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து வண்டியில் இருக்கிற தொழிலாளியா, ஒரு பஸ் கண்டக்டரா, ஒரு விவசாயியா, ஒரு மீனவரா, இப்படி தான் நடிப்பார் வழியா. எல்லாமே தன்னுடைய கதாநாயகம் பார்த்தா ரொம்ப ஏழ்மையாக தான் இருக்கும். கதாநாயகி பார்த்தா ரிச்சாக இருக்கும். வில்லன் பெரிய பண்ணையாராக இருப்பார், ஒரு பெரிய தொழிலதிபராக இருப்பார், அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அந்த போராட்டம் பண்ணி அந்த கதாநாயகன் ஜெயிக்கிறாங்க தான் மக்கள் கைதட்டி ரசித்தாங்க. பல காலமாக வெளிவராத இருக்க படங்களை எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் ஒரு 6 மாதமாக முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. எங்கே நிற்கிது அந்த முயற்சி? இந்த கேள்வி நீங்கள் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம அதுக்கு எவ்வளோ முயற்சி எடுத்தோம்னு. நம்ம கொண்டு வந்தால் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னு, இந்த தடவை ஒரு 10 படங்கள் நான் லைன் அப் பண்ணி அந்த படங்களை நானும் பார்த்து அது எல்லாமே தரமான படமாக தான் இருந்தது. சரி திரையரங்கை கொண்டு வரலான்னு பார்த்துன்னு சொல்லிச்சுன்னா, ஒரு மெயின் ஃபைனான்சியர் அந்த படத்தினுடைய நெகட்டிவ் ரைட்ஸ் ஹோல்டர் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நெகட்டிவ் நம்மகிட்ட தான் இருக்குது, நம்ம ஏன் குறைச்சி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் ஒன்றும் புரியல. அதாவது அந்த தயாரிப்பாளர் பணம் கொடுத்து உங்களுக்கு செட்டில் பண்ணக்கூடிய நிலைமையில் இருந்தாங்கன்னா
இவ்வளவு நாள் இந்த படத்தை பெண்டிங் வைக்க மாட்டாங்க. நான் அவங்ககிட்ட அதை எடுத்து சொல்லி பார்த்துட்டேன் ஃபைனான்சியர்கிட்ட. ஏன்னா என்ன சொல்ல போனால் ஃபைனான்ஸ் அசோசியேஷன் தலைவரே நான் அதுலேயும் சொல்லி பார்த்துட்டேன். ஐயா இந்த மாதிரி வந்து தயாரிப்பாளர் ரொம்ப சிரமமான நிலைமையில் இருந்துட்டு இருக்காரு, நிறைய பேருக்கு இதில் பணம் வர வேண்டியது இருக்குது. ஒரு சில படங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6 பேர் 7 பேருக்கு பணம் வர வேண்டியது இருக்குது. நான் சொன்னேன் அவங்ககிட்ட, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணலாம், ரிலீஸ் பண்ணி வர்ற படத்தை அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஈவனாக பிரிச்சுக்கலாம், பர்சன்டேஜில் பிரிச்சுக்கலான்னு சொன்னால் ஒரு 6 பேர் இருந்தாங்கன்னா 4 பேர் ஒத்துக்கிறாங்க, 2 பேர் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து நம்ம மதகஜராஜை எடுத்துட்டிங்கன்னா அந்த படத்துக்கு எனக்கே பெரிய பணம் வர வேண்டிய இருந்தது. ஆனால் நான்லாம் கூட விட்டு கொடுத்து அந்த படத்தை வந்து உள்ளே போய் ரிலீஸ் பண்ணேன். என்ன சொல்கிறேன்னா, மொத்த கடங்கார லிஸ்ட்டு இவ்வளவு லிஸ்ட்டு, சரி இது என்ன வசூலாலும் மொத்தமே 5 கோடி வசூலாலும் 5 கோடி எல்லாம் பிரித்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லித்தான் நான் உள்ளே இறங்கினேன். ஆனால் அந்த படம் பெரிய ஹிட் ஆகி எல்லாருடைய பணம் மெஜாரிட்டி பணங்கள் வெளியில் வர மாதிரி வந்துருச்சு. அந்த படம் அந்த ஓடிடி மட்டும் சரியான நேரத்துக்கு வச்சுருந்தா எல்லாத்துக்கும் 100% பணம் வந்திருக்கும். அதில் ஒரு ஃபைனான்சியர் வந்து அந்த ஓடிடிக்கு மேலே கேஸ் போட்டு வச்சு அவருக்கும் பணம் கிடைக்காம மற்றவங்களுக்கு பணம் கிடைக்காத பண்ணி வச்சுட்டாரு. இப்போ நீங்கள் இந்த படங்கள் அதே நிலைமை தான், வெளியில் வந்து ஓடிச்சுன்னா எல்லாருக்குமே பணம் ரிட்டர்ன் வாய்ப்பு இருக்குது, அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு 10 படம் அதில் வந்து ஒரு 5-6 படம் நான் படத்த அளவுக்கு ரொம்ப நல்ல படங்களாக இருந்துட்டு இருக்குது. அந்த படங்கள் வந்து எல்லாரும் ஒரு பெரிய மனசோடு வரணும். எப்படின்னா ஒருத்தருக்கு 1 கோடி ரூபா வர வேண்டியது இருந்துச்சு போட்டுக்கிட்டா அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அட்லீஸ்ட் 25%, 25 லட்சம் வந்துன்னா சரி, 5 வருஷமாக டெட்டாக இருந்த படம் ஒரு 25 லட்சமாக வந்து அவர் சந்தோஷப்படணும். அது இல்லாமல் எனக்கு போகிற படத்தையும் கொடுத்து ரிலீஸ் பண்ணால் அப்போ எல்லாரும் தான் கேட்பாங்க. எல்லாரும் போகிற படத்தையும் கொடுத்து ரிலீஸ் பண்ணுறது அந்த ப்ரொடியூசர் முடியலைங்கிறதுனால அந்த படத்தை சும்மா கிடக்குது. இவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நான் 2-3 மீட்டிங்லாம் போட்டு பேசி பார்த்தேன். அதில் திருப்பி அவங்கெல்லாம் சொல்கிறது வந்துட்டு இல்லை என்கிட்ட தான் நெகட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் ஒன்று 50 வருஷம் வச்சுட்டே இருக்க வேண்டியதான் நெகட்டிவை. இப்போ திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு திரையரங்கு உரிமையாளராக இருந்தாலும் பலரும் பலவிதமான பிரச்சனைகளை உங்ககிட்ட பேசுகிறாங்க, அதுக்கு ஒரு தீர்வு காண முடியுமா அப்படின்னு உங்ககிட்ட வராங்க. இப்போ சினிமா உலகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் மிக முக்கியமாக இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ சினிமா மாறிடுச்சு. அது நினைச்ச போனால் 2025 பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா எல்லா நடிகர்களுமே வந்து பர்சன்டேஜுக்கு வரக்கூடிய ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற நம்பர் 1 ஸ்டார்களே அந்த நிலைமையில இருக்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றம் சினிமாவில். இனிமேல் தயாரிப்பாளர் வந்து ஹீரோ சம்பளம் இல்லாமல் அந்த படத்துக்கு என்ன காஸ்ட் வருதோ அதை இன்வெஸ்ட் பண்ணால் போதும். வியாபாரத்தை அனுசரித்து தயாரிப்பாளர்கிட்ட பணம் வாங்குறதுக்கு ஹீரோக்கெல்லாம் ரெடி ஆகிட்டாங்க, எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க. உதாரணத்துக்கு நானே சொல்கிறேன்னே, எனக்கு தெரிஞ்சு சிம்பு, தனுஷ், விஷால், சிவகார்த்திகேயன் எல்லாருமே பர்சன்டேஜுக்கு வந்துட்டாங்க. ஆமாம், இன்னும் சொல்ல போனால் கமல் சார்லாம் சொந்த படம் எடுத்தால் அது பர்சன்டேஜுக்கு வந்தது கிடையாது தான் அது. ஆமாம், அதனால இப்போ எல்லாருமே இந்த ஒரு மாற்றம் தமிழ் சினிமாவை அடுத்தது வரக்கூடிய ஆண்டுகளில் 26, 27 நிச்சயமாக வந்து ரொம்ப ஒரு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா தயாரிப்பாளர்கள் இப்போ சொல்ல போனால் உங்களுக்கே தெரியும், சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஆர்பி சௌத்ரி சமயத்தில் படமே எடுக்காமல் இருந்தார், ஒரு 4-5 வருஷமாக படம் எடுக்காமல் இருந்தார். இப்போ நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்போ விஷாலை வச்சு அந்த மகுடம்ங்கிற படம் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த படத்துக்கு அதே மாதிரி தான் நான் இணைஞ்சிருக்கேன். அந்த படத்தை பொறுத்தவரை அந்த படத்தினுடைய லாபம், அதில் வரக்கூடிய லாபம் முழுக்க நாங்கள் சொல்லிட்டோம், விஷால் சார் நீங்களே வச்சுக்கோங்க. அவருக்கு சம்பளம்ல நாங்கள் எதுவுமே பேசலை. ஏன்னா அவர் என்ன பண்ணார், இப்போ அந்த படத்தை வந்து ரொம்ப அதாவது சின்சியராக 12 மணி நேரம் நடிக்கிறாரு. 12 தான் 12 சொல்லுவீங்களே கால் ஷீட், 2 to 12 12 மணி நேரம் கால் ஷீட்டு. அப்புறமா 70% படத்தை முடிச்சிட்டாரு, இன்னொரு 30% படம் முடிக்கணும். நவம்பர் 5ஆம் தேதி காப்பி ரெடி பண்ணி காட்டுறேன் சார் உங்களுக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஆமாம், அதாவது இனி வந்து வரிசைக்கு 2 படம் நான் நடிக்கிறேன் அப்படின்ட்டு இருக்காரு. நீ அடுத்தடுத்த படத்தில் நடிக்க போகிறாரு. அதே மாதிரி தான் வந்துட்டு இப்போ சிம்பு அதே மாதிரி தான் ரெடி ஆகிட்டு இருக்காரு, தனுஷ் அதே மாதிரி தான் ரெடி ஆகிட்டு இருக்காரு, எல்லாருமே அந்த மாதிரி ரெடி ஆகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி வந்தாங்கன்னா என்ன உங்களுக்கே தெரியும், ஒரு படம் வந்து 100 கோடி ரூபா காஸ்ட் ஆச்சுன்னா 60 கோடி 70 கோடி ஹீரோ சம்பளம் இருந்துட்டு இருக்குது. இன்னைக்கு 300 கோடி இருக்கிற படத்துக்கு 150 165 கோடி, அதாவது 50% இருந்து 60% 70% வரைக்கும் ஹீரோ சம்பளம் இருக்குது. அந்த பேர்டன் தயாரிப்பாளருக்கு இல்லைனாவே நிறைய பேர் படம் எடுக்க வருவாங்க. இல்லை, இந்த நடிகர்கள் பூரா இது மாதிரி முறைக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு பிரச்சனையாக இருந்தது இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து வசூல் விவரங்கள் வந்து தெரியாமல் இருந்தது தான். இப்போ சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா ஒரு திரையரங்கிலேயே வசூல் விவரத்தை சரியாக சொல்லலை அப்படின்னு புகார் வந்து பத்திரிகைலாம் கூட வந்தது. அது வந்து இதுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்துமா? எல்லா இடத்துலையும்
100 பேர் இருக்கிற இடத்துல 2 பேர் தப்பானவன் இருக்க தான் செய்வான். அது இந்த இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லை, எல்லா இண்டஸ்ட்ரியும் இருக்கும். தங்க நகை வியாபாரத்தில் இருக்கும், மளிகை கடையில் இருக்கும், ஹோட்டல் இருக்குது, எல்லாமே இருக்கும். அதை வந்து சினிமா தான் ஹைலைட் பண்ணி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு தியேட்டர் நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த தியேட்டர் பேரை கூட யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் எல்லாம் என்னங்கிறீங்கன்னா ஒரு தியேட்டர் எனக்கே அந்த தியேட்டர் எதுங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஒரு தியேட்டர் யாரை கிட்ட நினைக்கிறாங்க அவங்க, அது ஒரு தியேட்டர் சார், இந்த தியேட்டர் பெயர் வேணாம் சார் அப்படிங்கிறாங்க. ஏன் பகிரங்கமாக சொல்கிறதுக்கு நினைக்க மாட்டேங்கிறாங்க? இல்லை தப்பு, அதில் என்ன ஆச்சு, பயப்படத்துக்கு என்ன இருக்குன்னு? தப்பு பண்ணவங்க பேர் சொல்கிறதுல என்ன தப்பு? அந்த ஒரு தியேட்டர் 2 தியேட்டர் பற்றி விட்டுருங்க. ஆனால் ஓவரால் வந்து இன்றைக்கி வந்து இருந்துட்டு அதிகபட்சம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் மல்டிப்ளெக்ஸாக அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு. அதனால் டிரான்ஸ்பரன்சி பற்றி பிரச்சனையே இல்லை. நடிகர்கள் என்ன நினச்சாங்கன்னா, தயாரிப்பாளர்கள் சரியான செலவு கணக்கு காட்டி சரியானபடி நம்மகிட்ட வியாபாரம் ஆகிறத வந்து நம்மளுக்கு இப்போ இந்த படத்தில் என்ன ஆச்சுன்னா, வியாபாரங்களை பொறுத்தவரை இப்போ படம் வந்து சூப்பர் குட் பேனரில் வருது, சூப்பர் குட் தான் எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் வியாபாரம் பேசும்போது விஷாலை கலந்துக்கிட்டு தான் நாங்கள் பேசுகிறோம். அவருடைய நாலேஜ் கொண்டு போயிட்டு தான் வியாபாரம் பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்பரன்சி வந்துடுது. அது நல்ல ஆரோக்கியமான முறை. ஆமாம், ஒரு ஆடியோ ரைட்ஸ் ஆகட்டும், ஒரு சேட்டலைட் ஆகட்டும், ஒரு ஓடிடி ஆகட்டும், ஒரு திரையரங்க உரிமை ஆகட்டும், எல்லாமே விஷாலினுடைய கன்சல்டேஷனோட தான் சௌத்ரி சார் வியாபாரம் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ இதில் டிரான்ஸ்பரன்சிக்கு தான் 100% டிரான்ஸ்பரன்சி ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஒரு ஆடியோ 5 கோடி ரூபாய் சௌத்ரி சார் சொல்கிறாரு, 3 கோடி கேட்குறாங்களே, 4 கோடி கேட்குறாங்கன்னா கூட சௌத்ரி சார் விஷாலை கூப்பிட்டு கேட்குறாரு, தம்பி இந்த மாதிரி 4 கோடி ரூபாய்க்கு கேட்குறாங்க, கொடுத்துடலாமா அப்படின்னு. சரி சார் கொடுத்துடலாம் அப்படின்னு அவரோட ஒப்புதலோட தான் விற்கிறாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்பரன்சி வந்துடுது உங்களுக்கு. நீங்கள் இருவரும் தயாரிக்கிற படத்தில் விஷால் டைரக்டர் ஆகிருக்காரு. இப்போ அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, அதில் ஒரு சின்ன இதுங்கள் இருக்குது. ஏன்னா நான் இன்னும் இப்போ தீபாவளிக்கு அப்புறம் ஒன்று சென்னைக்கு நான் போகலை. நான் இதில் இந்த இருவரும் தயாரிக்கிற வார்த்தையே இல்லை. இதில் நான் வந்து உங்களுக்கே தெரியும், நான் வந்து 45 வருஷம் வந்து தயாரிப்பு துறைக்கு ஏன்னா நான் திருப்பூர் இருக்கிறதுனால போகாமல் இருந்தேன். சௌத்ரி சார் வந்து என்னுடைய நீண்ட நெடுங்கால நண்பர். 30 வருஷமாக நாங்கள் ஒன்றா இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் அவரும் நானும் வந்து ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியை நடத்திட்டு இருந்தோம் 2005 காலகட்டங்களில். அதனால இன்னும் அவரை பொறுத்தவரை வந்து அவர் வரும்போது நானே ஒரு இன்டர்வியூ சொன்ன மாதிரி தான், 78, 79 சௌத்ரி சார் ஒரு லேம்பரட்டா ஸ்கூட்டரில் தான் வந்துட்டு இருந்தார். நான் ஒரு பிரியா ஸ்கூட்டரில் வந்துட்டு இருந்தேன். அந்த மாதிரி நிலமை தான் நாங்கள் 2 பேரும் இருந்தோம். ஏன்னா இதோட மறைக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆமாம் 2 ஸ்கூட்டர் நண்பர்கள். அவர் லேம்பரட்டா ஸ்கூட்டர் வச்சுருந்தாரு, நான் பஜாஜ் ஸ்கூட்டர் வச்சுருந்தேன். அவ்வளோதான். அப்படி இருந்தால் அவரு உங்களுக்கு தெரியும், அவர் ஒன்றும் ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜய், அஜித் இந்த மாதிரி படம் பண்ணல. விஜய் வச்சு படம் பண்ணார். எப்போ? விஜயனுடைய ஆரம்ப காலகட்டங்களில், ரசிகன் தேவாலாம் வந்த காலகட்டங்கள்லாம் அவருக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டாக அமைஞ்சது ஆர்பி சௌத்ரியுடைய பூவே உனக்காக. பூவே உனக்காக, துள்ளாத மனம் துள்ளும், ஷாஜகான், திருப்பாச்சி, இது எல்லாமே சௌத்ரி சார் கேட்ட கதை தான். சௌத்ரி சார் சூப்பர் குட் பேனரில் வந்து சௌத்ரி சார் கதை கேட்காம விஜய் நேரடியாக கதை கேட்டு ரிலீஸ் ஆன ஒரே படம் ஜில்லா தான். மீதி எல்லாமே சௌத்ரி சார் ஓகே பண்ணி, இன்னும் சொல்ல போனால் பூவே உனக்காக கதை ரெடி பண்ணி அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணி நினச்ச ஹீரோ வேறு. ஆனால் சந்திரசேகர் சார் தான் வந்து சௌத்ரி சார்ட்டு வந்து இல்லை இந்த மாதிரி தம்பி வச்சு நீங்கள் ஒரு படம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது சௌத்ரி சார் சொன்னார், அவர் பேட்டர்ன் வேறு மாதிரி இருக்குமாப்பா, இது ரொம்ப ஒரு சாஃப்டான கேரக்டர் ஆச்சு அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை நல்லா சூட் ஆவார்னு சந்திரசேகர் சார் வந்து ஒரு அது ஒப்புதல் கொடுத்தாரு. அந்த ஒரு தைரியத்தில் தான் வந்து புகவனக்காக வந்து எந்த விதமான இன்டர்ஃபரன்ஸும் விஜய் இருக்காது. முழுக்க டைரக்டர் படம் அந்த படம். அதே மாதிரி தான் துள்ளாத மனம் துள்ளும், அதெல்லாம் முழுக்க டைரக்டர் என்ன நினைச்சாங்களோ அது ஸ்க்ரீனில் கொண்டு வந்தாங்க. எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. எல்லாமே சௌத்ரி சார் கதை கேட்டது தான். சௌத்ரி சாருடைய 99வது படம் இந்த படம் மூடம். இந்த 99 படமே அவர் கதை கேட்டு டிஸ்கஸ் பண்ண உடனே தான். அதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக ரிலீஸ் ஆன ஒரு 4-5 படங்கள் தான் ஹீரோக்கள் கதை கேட்டது. அந்த முறை வந்தங்காட்டி அவருக்கு பிடிக்கல. இல்லை நம்ம நல்ல கதை சொன்னால் கூட இந்த ஹீரோக்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க சொல்கிற கதைக்கு நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்குது, அது தேவையில்லாமல் ரிஸ்க்காக இருக்குது, அதனால் நம்மளுக்கு தயாரிப்பே வேணாம் அப்படின்னு ஒதுக்கிட்டார். இப்போ மீண்டும் உள்ளே வர்றாருன்னா ரிஸ்க் சௌத்ரி சாருக்கு இல்லை, ரிஸ்க் விஷாலுக்கு தான். இந்த படத்தில் ரிஸ்க் அவர் கதை கேட்குறாரு, அவரே பண்ணியிருக்காரு, எல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் நாங்களும் கதை கேட்டேன், எல்லாத்துக்கும் பிடிச்சது. இப்போ ரிஸ்க் அவர்கிட்ட இருக்குது. அவர் சொல்கிறாரு, ஒரு நிச்சயமாக அது ஒரு சூப்பர் ஹிட் படமாக நான் பண்ணி தாட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி தான் நல்லபடியாக வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஃபைட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பண்ணிட்டு இருக்காரு அந்த படத்தில்.
நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அதனால வந்து இப்போ இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் இனி இந்த முறை வந்து சௌத்ரி சார் அடுத்தடுத்து நீ அடுத்து விஷால் வச்சோ இல்லை சிவகார்த்திகேயன் வச்சோ இல்லை சிம்பு வச்சோ நிச்சயமாக நீ அடுத்து தொடர்ச்சியாக படம் பண்ணத்தான் போகிறார் அவர். ஒரு மூத்த விநியோகஸ்தராக இன்றைய காலகட்டத்தில் உள்ள சினிமா உலகத்துக்கு இருக்கவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள்? இந்த பர்சன்டேஜ் முறையை தயவு செஞ்சு தயாரிப்பாளர்களுக்கு சிரமம் இல்லாமல், ஏன்னா இன்றைக்கி தயாரிப்பாளர்கள் இல்லை. நீங்கள் இந்த முறை வந்ததுன்னா எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது. ஏவிஎம் போன்ற மிக பிரபல்யமான நிறுவனங்கள் மீண்டும் பட தயாரிப்புக்குள்ளே வருவாங்க, 100% வருவாங்க. அவங்க எப்படி ஒரு கேப் கொடுத்து முரட்டுக்காலை ஆரம்பித்தாங்க. இடையில ரொம்ப நாள் படம் தயாரிக்காமல் இருந்து ஒரு கேப் கொடுத்து முரட்டுக்காலை ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் லைனாக முரட்டுக்காலை, போக்கு ராஜா, நல்லவனுக்கு நல்லவன், லைனாக பாயம்புலி, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சகலகலா வல்லவன், கமல் சார் வச்சு ஒரு 10 படம், ரஜினி சார் வச்சு ஒரு 10 படம், விஜயகாந்த் வச்சு படம், எல்லாம் லைனாக பண்ணாங்க. அதே மாதிரி இப்போவுமே ஒரு நல்ல நடிகர் ஹீரோ யாரோ ஒருத்தர் ஏவிஎம்மில் போய், ஏன்னா இப்போ வந்து சரவண சார் வந்து பிஸ்னஸ்லேருந்து ஒதுங்கிட்டார். பட் குகன் நல்லா இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கார். குகனுடைய டாக்டர்லாம் வந்துட்டாங்க இன்றைக்கி சினிமாவில். பாலு சாருடைய பையன்லாம் வந்துட்டாங்க, அவங்களாம் வந்துட்டாங்க. ஸோ வந்து யாராவது ஒரு ஹீரோ ஏவிஎம் அப்ரோச் பண்ணி, சார் நீங்கள் ப்ரொடக்ஷன் காஸ்ட் மட்டும் போடுங்க, நாங்கள் ரிஸ்க் எடுத்துக்கிறோன்னு சொல்லி போனாங்கன்னா நிச்சயமாக பழையபடி ஏவிஎம் பேனர்லேயே கண்டிப்பாக படங்கள் வர, எப்படி சூப்பர் குட் பேனரில் படங்கள் வர ஆரம்பிக்குதோ அதே மாதிரி ஏவிஎம் பேனர்லேயும் படம் வருங்கிறது என்னுடைய கருத்து. அது 2026 மீண்டும் ஏவிஎம் பேனர் திரையில் உலகணுங்கிறது என்னுடைய ஆசை. இப்போ பொதுவாக மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் திரையரங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த எண்ணிக்கை கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கா, இல்லவே இல்லையா? இல்லை, இப்போ அது கூட்டிகிட்டு இருக்கு. நீங்கள் மல்டிப்ளெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 1168 ஸ்க்ரீன் இருந்துட்டு இருந்தது தமிழ்நாட்டில். அந்த ஸ்க்ரீன் கவுண்ட் குறையாமல் இது வரைக்கும் இருந்துட்டு இருக்குது. இப்போ இந்த அடுத்த வருஷம் அநேகமாக எனக்கு தெரிஞ்சு அந்த 1168 1400லேருந்து 1500 வரைக்கும் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லா ஊர்லேயும் 4 ஸ்க்ரீன் 5 ஸ்க்ரீன் கொண்ட மல்டிப்ளெக்ஸுகள் ஏராளமான இடத்துல வந்துட்டு இருக்குது. உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் எடுத்துட்டிங்கன்னா, மற்ற ஏரியாவை காட்டு கோயம்புத்தூர்ல சொல்கிறாங்க இல்லைங்களேன், கோயம்புத்தூர் எடுத்துட்டிங்கன்னா பொள்ளாச்சியில் 6 ஸ்க்ரீன் கொண்ட மல்டிப்ளெக்ஸ் 2 நடந்துட்டு இருக்குது. உடுமலைப்பேட்டையில் 6 ஸ்க்ரீன் கொண்ட காம்ப்ளெக்ஸ் 1 நடந்துட்டு இருக்குது. பெருந்துறையில் 5 ஸ்க்ரீன் கொண்ட காம்ப்ளெக்ஸ் 2 வேலை நடந்துட்டு இருக்குது. திருப்பூரில் 4 ஸ்க்ரீன் கொண்ட காம்ப்ளெக்ஸ் நடந்துட்டு இருக்குது. கோயம்புத்தூரில் 6 ஸ்க்ரீன் கொண்ட காம்ப்ளெக்ஸ் 3 காம்ப்ளெக்ஸ் நடந்துட்டு இருக்குது. ஸோ இதெல்லாமே எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு கோயம்புத்தூரில் மட்டும் ஒரு அடுத்த ஆண்டு 2026 2027 ஒரு 100 ஸ்க்ரீன் அதிகார சான்ஸ் இருக்குது. ரொம்ப நன்றி, சந்திப்போம். நன்றி.